தம்பி, முதல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் போக போறடா. பெரிய கட்டடண்ணே. சரி சரி, அந்த வாய் கொஞ்சம் மூடுறியா? அண்ணே பசிக்குதுண்ணே. டேய், சாயந்தரம் 5 மணிக்கு ஒன்றுடா பசி. சரி, மொபைல் வந்தோம், ஒரு டீ சாப்பிடுவோம். என்னென்ன டீ இது? கெட்டு போன பாலில் போட்டிருக்கிறாங்க. ஆமாண்டா தம்பி. யோ சர்வர், என்னையா டீ இது? பாசே, சாப்பிட்டியா, பில் கொடுத்தியா, டிப்ஸ் வச்சியான்னு போய்கிட்டே இரு. இந்த டீயை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காத, வேணா என் ஓனர்கிட்ட கேட்டுக்க. என்னப்பா இப்படி பதில் சொல்கிறான்? கூப்பிட்டு போ ஓனரை, நான் பேசுகிறேன். தம்பி, இன்னும் வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆளை காணோம். கொஞ்சம் இங்க திரும்பி பாருப்பா. தம்பி. ஆனந்தசாமி, நீங்களா? நீங்க எங்க? தம்பி, நீ வெளியே போர்டா பார்க்கல? ஓ சாமி, இது உங்க ஹோட்டலா? நம்ம ஹோட்டல் தான் தம்பி. இவ்வளோ பெரிய ஹோட்டல் நடத்திருக்கல சாமி, ஒரு நல்ல பால்ல டீ போட்டு தரக்கூடாதா? சாமியை சிரிக்கிறீங்க? தம்பி, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு சாதாரண பால்காரன் தான் தம்பி. சாதாரண பால்காரன்னா எத்தனை மாடு வச்சிருந்தீங்க சாமி? மாடா? என்கிட்ட மாடுலாம் கிடையாது தம்பி. என்னது, மாடே கிடையாதா? அப்புறம் எப்படி பால் வியாபாரம் பண்ணீங்க? இவ்வளோ பெரிய ஆளா நீங்க? ஓ, நீ அந்த கதையை கேட்குறியா? அதாவதுப்பா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சொந்த கிராமத்தில் தான் நான் இருந்தேன். அங்கே தினமும் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குவேன். இந்த 1/2 லிட்டர் பாலை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்குவேன். அதில் நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு இருக்குது பார்த்தியா, அது ஒரு 10 ml ஊற்றிட்டு, அப்புறம் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது பார்த்தியா, நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தியா, அந்த ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுனா ஒரு வெள்ளை கலரில் ஒரு திரவம் கிடைக்கும். அப்புறமா நான் வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தியா ஒரு பால், அந்த 1/2 லிட்டர் பால் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி நல்ல ஒரு கலக்குன்னு வையேன், 10 நிமிஷத்துல 1/2 லிட்டர் பாலை 20 லிட்டர் பாலா மாத்தி அழகா அதை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் வித்துடுவேன். என்னது, 1/2 லிட்டர் பாலை 20 லிட்டரா மாத்துவீங்களா? பெரிய தில்லாலங்கடியா இருப்பீங்க போல இருக்குதே சாமி. அப்புறம் என்னாச்சு சாமி? அப்புறம் என்ன, நான் பாட்டுக்கு ஒரு 20 லிட்டர் பாலை டெய்லி விற்று நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு உரமாக தான் என் கிராமத்தில் இருந்தேன். அப்போ ஒருத்தன் வந்தான், பால்காரரே, தீபாவளி பண்டிகை வருது, என் கடையில் ஸ்வீட் செய்யணும், ஒரு 200 லிட்டர் பால் கொடுங்கன்னு கேட்டான். நானும் சரி கேட்குறானே தம்பின்னு சொல்லிட்டு 5 லிட்டர் பாலை வாங்கி 200 லிட்டராக மாற்றி கொடுத்தேன். இது ஒரு குத்தமாயா? இன்னைக்கோ ஒரு நாள் ஸ்வீட்டு சாப்பிட போகிறாங்க மக்கள் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு ஒரு 50 பேருக்கு வாந்தி வேதி மயக்கம். கடைக்காரனை தேடி போலீஸ் வர, கடைக்காரன் என்ன காட்ட, அடி சும்மா பின்னி எடுத்துட்டாங்க. எப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருமோ அப்பெல்லாம் என் குலதெய்வன் சாமிகிட்ட முறையிடுவேன். நானும் கேட்டேன், குலசாமி என்னை போட்டு இப்படி அடிக்கிறாங்க குலசாமி, நான் எங்கத்தான் போவேன்னு கேட்டேன். ஐயா சொன்னாங்க, இந்தியான்னு ஒரு நாடு இருக்குடா தம்பி, அங்க ஒரு நாளைக்கு 150 மில்லியன் டன் பால் குடிக்கிறாங்கடா, நீ அங்க போடா, எங்க போனாலும் பிழைச்சிக்கலாம்டா நீ அப்படின்னாரு. சரின்னு நான் என் கிராமத்தை விட்டு டவுனுக்கு போனேன். அங்க போய் ஒரு 2 மாடு வாங்கினேன். அந்த மாட்டை வச்சு நம்ம பிழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நியாயமா நடந்துக்குவோமேன்னு பால் வியாபாரம் ஆரம்பிச்சேன். ஏன் போராத காலம் அந்த 2 மாடும் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தான் பால் கறந்துச்சு. நான் என்ன பண்ணுறது? சரின்னு சொல்லிட்டு 2 லிட்டர் பாலில் 8 லிட்டர் தண்ணியை கலந்து அதை ஒரு 10 லிட்டராக மாற்றி விற்றேன். லாக்டோமீட்டர் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டான் பாலில் தண்ணி இருக்குன்னு. அது கூட பரவாயில்ல, நான் பால் ஊற்றின பூரா பயிலும் வந்துட்டான். ஏண்டா நீ பால் ஊத்துறியா பச்சை தண்ணி ஊத்துறியான்னு பிடிச்சி அடின்னு அடி. நான் என்னதான் ஐயா பண்ணுறது? சரின்னு சொல்லிட்டு குலசாமிகிட்ட சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போனேன். பக்கத்து ஊருக்கு போய் கொஞ்சம் சூதானமாக நம்ம நடந்துக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாலில் தண்ணியை மட்டும் கலக்காம கூடவே கொஞ்சம் யூரியா, லிக்விட் சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, வெள்ளை பெயிண்ட்டு, வெள்ளை குளுக்கோஸு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். பால் சும்மா கெட்டியாக நொரபொங்க வந்துச்சு. ஏன் நொர? அதான் லிக்விட் சோப் போட்டிருக்கோம்ல, சும்மா நொரபொங்க வந்துச்சு. அப்பயும் சும்மா விட்டானா, டே பால் திரிச்சு போகுதுடா அப்படின்னாங்க. சரி இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ச் ஆட் பண்ணேன், பால் திரியறதில்ல. அப்பயும் இன்னொருத்தன், டே பால் கெட்டு போகுதுடா சீக்கிரமானாங்க.
உடனே கொஞ்சம் ஃபார்மலின் ஆட் பண்ணேன். என்னது ஃபார்மலினா? அந்த செத்து போன பணத்தை எல்லாம் அழுகாம பாதுகாப்பாங்களே அந்த ஃபார்மலினா? அட 4-5 சொட்டு போதும்பா, பணமே கிடையாது, பால் கெடுமா? சரி, இப்படியே பால் வியாபாரம் செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. அடையாம்பா நீ வேற, அதுக்கும் ஒரு பெரிய ஆப்பு வந்துடுச்சுப்பா. ஏதோ ஆயிடன் டெஸ்டாங்க, நம்ம புண்ணுக்கு போடுறப்ப டின்ச்சர் ஆயிடுனே, அதை எடுத்து 2 சொட்டு என் பாலில் ஊத்துனாம்பா, பால் ப்ளூவா மாறிடுச்சு, ஸ்டார்ச் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடை வச்சு என் பாலில் ஃபார்மலின் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சான், யூரியா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு நினைச்சா யூரியாவையும் சோயாபீன் பவுடர் வச்சு கண்டுபிடிச்சிட்டான்பா. அப்புறம் என்னாச்சு சாமி? அப்புறம் என்ன, வழக்கம் போலத்தான் பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டான். மறுபடியும் குலசாமிகிட்ட போனேன். நான் என்னத்தான் சாமி பண்றது அப்படின்னு கேட்டேன். அப்பதான் என் குலசாமி சொன்னாரு, ஏன்டா உனக்கு எதுக்குடா இந்த பால் கேனலாம், நான் பால் ஃபேக்டரியே தரேன்டானாரு. நானும் சந்தோஷமா ஒரு பால் ஃபேக்டரியை ஓபன் பண்ணேன், பாக்கெட் பாலை வித்தேன். அங்கேயும் ஒரு பிரச்சனை, உன்னோட பாக்கெட் பால்ல அஃப்லடாக்சின் ஒரு கெமிக்கல் கலந்துருக்குடா, இது கல்லீரலை பாதிக்கும்டா, விற்காத அப்படிங்கிறான். ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 6400 பாக்கெட் பால் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். அதுல ஒரு 400 சாம்பிள்ல இந்த அஃப்லடாக்சின் கலந்துருந்துச்சான். அந்த 400 சாம்பிள்ல ஒண்ணு நம்மளோடது, கரெக்டா இல்லையா? பின்ன இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, நாம தான் முதல்ல மாதிரி பால்ல இதெல்லாம் கலக்கிறது இல்லையே, அப்புறம் எப்படிடா இது வருதுன்னு பார்த்தா மாட்டுக்கு போடுற தீவனத்துல இந்த அஃப்லடாக்சின் கலந்துருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பூச்சி மருந்து பெஸ்டிசைடும் கலந்துருக்குதான், அது பால்ல வந்துருதான். அப்புறம் என்னாச்சு சாமி? அப்புறம் என்னாச்சு, கம்பெனி இழுத்து மூடியாச்சு. அப்புறம் எப்படி சாமி 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கட்டுனீங்க? தம்பி, கஷ்டம் வரும்போதெல்லாம் குலசாமி நீங்க. சரி, அந்த குலசாமி என்ன சொன்னாரு? தம்பி, கடைசியா எங்க குலசாமி கொடுத்த பிளான் தான் மாஸ்டர் பிளான் தம்பி. என்ன சாமி அது? அதாவதுப்பா, எங்க ஐயா சாமி என்ன சொன்னாருன்னா, தம்பி உனக்கு பாலுக்கும் உனக்கு செட் ஆகல, பேசாம அதை விட்டுடு, பேசாம பால் பவுடராக வித்து பொழைச்சிக்கோ, அது சைனால கிடைக்குது, அங்க போய் வாங்கு அப்படின்னாரு. சாமி, பிறக்கிற இந்த பச்சிலும் குழந்தைங்களுக்கெல்லாம் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கலன்னா அந்த பால் பவுடர் யூஸ் பண்ண சொல்லுவாங்களே, அந்த பவுடரா சாமி? அதே தான்ப்பா. ஓ, பால் பவுடரால பல மாடி கட்டிட்டீங்க. அடையாம்பா, அந்த தொழிலும் செட் ஆகலப்பா. ஏன் சாமி? சைனாவில் பால் பவுடர் தயாரிக்க பயன்படுத்துற அந்த பாலோட தரத்தை எப்பவுமே டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கு அந்த பால்ல எவ்வளவு புரதச்சத்து இருக்குங்கிறத நைட்ரஜன் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்களாமா. சைனால தான் பால்ல தண்ணி கலப்பான்ல. ஓ, அங்கேயுமா? உலகம் போற இதே கதை தான் போல இருக்கு. தண்ணி கலந்த பால்ல புரதச்சத்து கம்மியா தானே இருக்கும். அதனால சைனாக்காரன் என்ன பண்றான்னா, அந்த பால்ல மெலமின் அப்படிங்கிற கெமிக்கலை ஆட் பண்றான். இந்த மெலமின்கிற கெமிக்கல்ல நைட்ரஜன் ரொம்ப அதிகமா இருக்குமாமா. அதனால சைனாக்காரன் அந்த பால் பவுடர் தயாரிக்க பயன்படுத்துற பால் டெஸ்ட் பண்ணும்போது பால் ரொம்ப தரமா இருக்கிற மாதிரி தெரியுமா. ஏன்னு பார்த்தா நைட்ரஜன் டெஸ்ட்ல பாசிட்டிவா வர்றதுனால. ஆனா இந்த மெலமின் கிட்னில கல்லு உண்டாக்குது, இவன் கிட்னி ஃபெயிலியர் கூட உண்டாக்குதான்ப்பா. அடப்பாவிகளா, குழந்தைக்கு கொடுக்குற பால் பவுடரே விட்டு வைக்கலையா? அப்புறம் என்ன சாமி ஆச்சு? அப்புறம் என்னாச்சு? கம்பெனி இழுத்து மூடியாச்சு. சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எப்படித்தான் சாமி இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டுனீங்க? தம்பி, இப்ப நான் போட்டிருக்கேனே ஒரு கெட்டப்பு, இதை வச்சுதான் தம்பி தமிழ்நாட்டில் முதலீடே இல்லாத ஒரு லாபகரமான பிஸ்னஸ்னா அது இந்த சாமியார் பிஸ்னஸ் தான் தம்பி. எந்த முதலீடு தேவையில்லை, கொஞ்சம் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் போதும், பணம் கொட்ட போகுது. சரி சாமி, எப்படியோ பெரிய ஆள் ஆயிட்டீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, உங்களோட 10 வருஷ பால்கார அனுபவத்துல எந்த பால் சாமி மனுஷங்களுக்கு நல்லது? கறந்த பாலா இல்ல பாக்கெட் பாலா? இன்னைக்கு நம்ம வாங்குற பால் எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃப் இந்தியாவோட பால் தரத்தை அறியும் சோதனை, அதாவது மில்க் டெஸ்டிங் கிட் அப்படிங்கிறது எல்லா கடையிலையும் கிடைக்குது. நீங்க வாங்குற பால்ல முதல்ல கலப்படம் இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணுங்க. அது பாக்கெட் பாலா இருந்தாலும் சரி, கறந்த பாலா இருந்தாலும் சரி. சரி, ரெண்டுலயுமே கலப்படம் இருந்தா பேசாம சொந்தமா ஒரு கறவை மாடு வாங்குங்க. சாமி, நான் இருக்கிற சென்னையில சாலி கிராமத்துல சத்தியமூர்த்தி தெருவில் மனுஷனுக்கே இடம் இல்லை. எப்படி சாமி நான் மாட்டை வாங்கி வளர்க்கறது? பாலே சாப்பிடாதீங்க, முடியலனாலும் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை சமயத்துல பால் வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி சமயத்துல பால்ல செஞ்ச ஸ்வீட்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி பண்டிகை சமயத்துல தான் பாலுக்கான கலப்படம் ஜாஸ்தியாகிறத சொல்றாங்க. பால்ல செஞ்ச ஸ்வீட்ல கலப்படம் இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சர்க்கரை அள்ளி கொட்டிட்டா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது எந்த பால்ல செஞ்சாங்கன்னு. சரி சாமி, நீங்க எங்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்த சொல்றீங்கிறதுக்காக நான் உங்களை சும்மா விட்டுற மாட்டேன். நீங்க கொடுத்த இந்த கன்றாவியான டீக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அது மட்டும் இல்ல,
சாமியார் மாதிரி நடிச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்ராசிட்டிக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். இது ஒரு குத்தமாயா? குலசாமி குலசாமி, இங்கேயே என்னை இருக்க விட மாட்டேங்கிறாங்களே, நான் எங்க போறதுப்பா? வணக்கம் மக்களே. இது வரைக்கும் பாலை பற்றி காமெடியாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதில் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 60% மேலான பால்கள் கலப்படம் அப்படின்னு ஒரு டேட்டா முதல்ல சொன்னாங்க. அப்புறம் சுகாதாரத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை இதை மறுத்து இல்லை 10% தான் கலப்படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 10% இருந்தாலும் சரி, 60% இருந்தாலும் சரி, அதாவது 10 பால் வாங்கினா அதில் ஒரு பால் கலப்படம் அப்படின்னா 10 லட்சம் பேர் பால் வாங்கினா அதில் 10,000 பால் கலப்படம். அதனால குழந்தைகள் அன்றாடம் குடிக்கக்கூடிய பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். ஸோ இது போல பல நல்ல தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வாரமும் குழந்தைகள் கொடுத்த ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு, அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.